நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஸ்ட்ரீட் டாகுக்கெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி அந்த சேவை தான் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எப்பவும் கொடுக்குற ஃபுட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுட் கொடுக்க போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம நார்மலாக கொண்டு போகிற ஃபுட்டை கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலாம், பேபிஸ்க்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக ஃபுட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி அந்த ஃபுட்டை ரெடி பண்ணுற ப்ராசஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் என் பொண்ணும் உட்காந்து அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். என்ன ஃபுட் அப்படின்னா, பெரியவங்களுக்கு வந்து சிக்கனும் சாப்பாடும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, சின்ன குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாலும் அதோட வந்து கொஞ்சம் ப்ரெட்டும் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால வந்து பாலும் ப்ரெட்டும் தரலான்னு முடிவு பண்ணி அதையும் வச்சிட்டோம். ஒரு பக்கம் நம்ம வீட்டில் வந்து 3 பேர் தாங்க, தம்பி, நான், என் பொண்ணு. அதனால பெரிய பெரிய பாத்திரம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நமக்கு சமைக்கிற அந்த குக்கர்லேயே வந்து ஒரு 3-4 டைம் வந்து சாதம் வடித்து இந்த பசங்களுக்காக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இதை ரெடி பண்ணணும் பசங்களுக்கு. இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா, சாதமும் நம்ம பாயில் பண்ண சிக்கனை அந்த தண்ணியோடு எடுத்து சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் இருக்கிற அந்த எலும்பெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு சாப்பிடும்போது சிக்கிடும் இல்லையா, அதனால அதெல்லாம் எடுத்துடணும். சின்ன குட்டி பசங்களுக்கு வந்து பாலும் ப்ரெட்டும், பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஒரு 2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதில் ப்ரெட்டை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 பாத்திரத்தில் சாப்பாடு பாலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்குது. இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட பைக் இல்லை, ஸ்கூட்டி இல்லை. அதனால் என்ன பண்ணேன், ஒரு ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி இது எல்லாத்தையும் ஆட்டோவில் எடுத்து வச்சு ஃபுட்டு கொடுக்க கிளம்பியாச்சுங்க. போகிற இடத்துல பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸ். வழக்கத்துக்கு மாற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய டாக்ஸ் வந்துட்டாங்க. ஃபுட்டு 10 மணி தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுத்தேன். அங்கே ரோட்டில் இருந்தவங்களும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லி புரிய வச்சு, டாகுக்கெல்லாம் ஃபுட்டு தாங்க கொடுக்குறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வழியாக எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு, அப்புறம் பர்சனலாக நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். தயவு செஞ்சு வந்து டாகை வந்து துன்புறுத்தாதீங்க. நம்ம சாப்பாடு போடலினாலும் பரவாயில்ல, அதை கல்லெடுத்து அடிக்கிறது, விரட்டி விட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. டாகால் தான் பிரச்சனைங்களா? நம்ம மனசாட்சியை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். மனுஷனால் மட்டும்தாங்க மனுஷனுக்கு பிரச்சனை. டாகாலேயோ வாயில்லாத மிருகத்தாலேயோ மனுஷனுக்கு பிரச்சனையே கிடையாது. இதை ஒருத்தன் எப்போ ரியலைஸ் பண்ணுறானோ அப்போ தான் இந்த மாதிரி ஜீவனுங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண தோணும். இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்துல போய் உக்காருங்க, அதில் வர சந்தோஷமே வேறங்க. நிம்மதியான தூக்கம் வரும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து நான் ரெக்வஸ்ட்டாக தாங்க சொல்கிறேன். டாக்ஸை வந்து துன்புறுத்தாதீங்க. நிறைய பேருக்கு வந்து டாக் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கவோ, அதை பற்றி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ அவங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அவங்க ஒர்க் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து பழகுங்க. நம்மளால் ஒரு நாள் அது வயிறு நிறையும் இல்லையா? மனுஷனுக்கு வந்து கடவுள் எவ்வளோ இடம் ஒதுக்கியிருக்காரோ அந்த மாதிரி தான் எல்லா வாயில்லாத ஜீவராசிங்களுக்கும் சரிசமமான இடத்த ஒதுக்கியிருக்காரு. அந்த இடத்த பறிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தா ஃபஸ்ட்டு? அதனால தான் சொல்கிறேன், அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, அது போக்கில் அதை சுதந்திரமாக விட்டுருங்க. அது எங்கேயோ போயிட்டு போகுது. இப்போ நான் ஃபுட் கொடுக்க போன இடத்துலையே ஒரு 4-5 டாகு கால் உடஞ்சிருக்கு, மேலே சுடுதண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 டாகை பார்த்ததுனால தான் அந்த மனசு தாங்காமல் தான் இவ்வளோ நான் பேசுகிறேனே. இன்னொரு முறை நம்மலாம் பிறக்கவா போகிறோம்? நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இந்த வாயில்லாத ஜீவனத்துக்கு உதவி செஞ்சுட்டு போகலாம். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமி வந்து எல்லாவற்றிற்கும் சமமானது. இதை நோக்கி தான் என் பயணம் தொடரப்போகுது. என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.